இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டிற்கு மனு செய்யலாம். அன்வார் தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக நலத்துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் மூலம் இழப்பீடு பெற மனு செய்யலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். திடீர் வெள்ளத்தால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்று தவறான புரிதல் இருக்கிறது. இந்த திடீர் வெள்ளம் குறித்து சேதம் கண்டறியப்பட்டால் அது கால்நடைகள் அல்லது வீட்டில் உள்ள பிற வசதிகளில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக சமூக நலத்துறை இதர அரசு இயந்திரங்கள் மூலம் விண்ணப்பிக்க உண்மையில் இடம் உள்ளது என அன்வார் சுட்டிக்காட்டினார். இழப்பீடுகளை அரசாங்கம் பரிசீலிக்கும், ஆனால் அதை அவசரப்படுத்த முடியாது, ஏனெனில் அது செயல்முறை மற்றும் பதிவுகளை பின்பற்ற வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அன்வார் தெரிவித்தார். UPNM பல்கலைக்கழகத்தில் பகடிவதை நிறுத்துவேன், இல்லாவிட்டால் அதிகாரிகளின் தலைகள் உருளும், பேரரசர் எச்சரிக்கை. UPNM எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் பகடிவதை கொடுமைப்படுத்தப்படும் கலாச்சாரம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அதன் உயர் அதிகாரிகளின் தலை உருளும் என மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். இந்த ஆரோக்கியமற்ற நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரவும் பல்கலைக்கழகத்தின் நல்ல பெயரை மீட்டெடுக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என இன்று UPNM பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் முதல் முறையாக உரையாற்றும் போது சுல்தான் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார். பகடிவதை சம்பவங்கள் தொடர்ந்தால் எனது பெயரை இந்த பல்கலைக்கழகத்துடன் இணைக்க விரும்பவில்லை. தளபதிகள் மற்றும் தலைவர்களும் பொறுப்பேற்று தங்கள் கடமைகளில் தவறியதற்காக பதவி விலக வேண்டும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இராணுவ அதிகாரிகளாக ஆக்குவதற்கு இங்கு அனுப்புகிறார்கள். எனவே இந்த கொடுமைப்படுத்தப்படுவதற்கு ஆளாகக்கூடாது என்று பேரரசர் கேட்டுக்கொண்டார். வங்கிகளின் அலட்சியத்தால் நிதி மோசடிக்கு ஆளாக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகளை பணத்தை திருப்பி தர வேண்டும். பிரதமர். நிதி மோசடிகளுக்கு வங்கிகளின் அலட்சியமே காரணமாக இருந்தது கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வங்கிகளை பணத்தை திருப்பி தர வேண்டும். சட்டம் 593 என சுருக்கமாக அழைக்கப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். வங்கி பண பரிமாற்றங்களை முறையாக கண்காணிக்காமல் அலட்சியம் காட்டினால் அவை இழப்பீடு வழங்கியே ஆக வேண்டும் என்றார் அவர். பிரிட்டனில் கூட அச்சட்டம் அமுலில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வங்கிகளின் கவனக்குறைவால் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து பணம் மாயமானால் வங்கிகளை பொறுப்பேற்க செய்ய முடியுமா என மக்களவையில் பிரதமருக்கான இன்றைய கேள்வி நேரத்தின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு பதிலளித்தார். SPM முடித்தவர்களில் 8529 இந்திய மாணவர்களுக்கு இவ்வாண்டு பொது உயர்கல்வி கூடங்களில் வாய்ப்பு. SPM முடித்தவர்களில் இந்த 2024-2025 நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 8529 இந்திய மாணவர்கள் உள்நாட்டு பொது உயர்கல்வி கூடங்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொது பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் எனப்படும் தொழில் பயிற்சி கல்லூரிகள், சமூக கல்லூரிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை உட்படுத்தியுள்ளது. அதே சமயம் STPM மற்றும் அதற்கு ஈடுபாடான படிப்பை முடித்தவர்கள் 4342 இந்திய மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் உயர்கல்வி கூடங்களில் சேர வாய்ப்பு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற மேலவையின் கேள்வி நேரத்தின் போது வழங்கிய பதிவில் கல்வி அமைச்சு இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டது. நடப்பு கல்வியாண்டில் அரசாங்க பல்கலைக்கழகங்கள், தொழில் பயிற்சி கல்லூரிகள் மற்றும் சமூக கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறித்து செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் கேட்ட கேள்விக்கு அமைச்சு பதிலளித்தது. மடானி புத்தக வவுச்சர்களை 3.2 மில்லியனாக மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர். டிசம்பர் முழுவதிலும் தொடக்க பள்ளிகளை சேர்ந்த 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 50 ரிங்கிட், இடைநிலை பள்ளி, தொழில் கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் பயில்வோர் 100 ரிங்கிட்டிற்கான மடானி புத்தக வவுச்சர்களை மாற்றிக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 3.2 மில்லியனை எட்டியுள்ளது. 31ஆம் தேதி முதல் வவுச்சர்களை கொடுத்து புத்தகங்களை வாங்குவதற்கு தகுதி பெற்ற மொத்தம் 3.5 மில்லியன் மாணவர்களில் அந்த 91 விழுக்காட்டை குறிக்கிறது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தகுதியான மாணவர்களில்
100% பேர் இந்த மடானி வவுச்சர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என கல்வி அமைச்சர் பட்ரினா சிட்டேக் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வவுச்சரை பயன்படுத்தி புத்தகங்கள் வாங்கிக் கொள்வதற்கு இன்னும் 28 நாட்கள் உள்ளன. எனவே இந்த வசதியை 100% மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என நம்புவதாக அவர் கூறினார். தற்போது வவுச்சர்களை மீட்டுக்கொண்ட மாணவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 91% எட்டியுள்ளதாக பட்ரினா கூறினார். ஆனால் சில மாநிலங்கள் மற்றும் சமூக நாடாளுமன்ற தொகுதிகளில் இது 100% அடைந்துள்ளது. பிறை ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை மீண்டும் நிர்வாகத்திடமே ஒப்படைத்த இந்து அறப்பணி வாரியம். பினாங்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மீண்டும் அதன் நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் நவம்பர் 30 அதிகாரப்பூர்வமாக ஆலயத்தை தங்களிடம் ஒப்படைத்து வாக்குறுதியை நிறைவேற்றியதாக தேவஸ்தான தலைவர் MP ஐயப்பன் தெரிவித்தார். ஆலயம் திரும்ப கிடைக்க வழிவகுத்த பிறை சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு சோமு, இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், இதர ஆணையர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வீடியோ வாயிலாக ஐயப்பன் கூறினார். ஆலய நிர்வாகத்திற்கும் அறப்பணி வாரியத்திற்கும் இடையில் சில விஷயங்கள் இணக்கம் காணப்பட்டதை அடுத்து ஆலயம் சுமூகமாக கைமாறியது. அறப்பணி வாரியத்திற்கு எதிராக கொடுத்துள்ள நீதிமன்ற வழக்கை திரும்ப பெறுவது, சங்க பதிவிலாக்காவில் ஆலயத்தை பதிவது, ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்துவது, புதிய வங்கி கணக்கை திறப்பது ஆகிய 4 நிபந்தனைகளுக்கும் தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டதாக ஐயப்பன் தெரிவித்தார். கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸ் வண்டியை பின்தொடர்ந்த காரோட்டி கைது. ஞாயிறன்று ஷாலாம் அருகே கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியதோடு ஆம்புலன்ஸ் வண்டியை நெருக்கத்தில் பின்தொடர்ந்து வைரலான ஆடவர் கைதாகியுள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பவத்தன்று இரவு அக்காரின் உரிமையாளர் ஷாலாம் போலீஸ் தலைமையகத்திற்கு கூட்டிச் சென்ற போது 28 வயது அவ்வாடவர் கைதானார். சந்தேக நபர் உரிமையாளரிடம் காரை இரவல் வாங்கி இருந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:40 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கிளானை நோக்கி கூட்டரசு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியை வெள்ளை நிற ஹோண்டா சிவிக் காரும் யமஹா MT-15 மோட்டார் சைக்கிளும் அவசர சமிக்ஞை விளக்கை எரிய விட்டபடி அதனை பின்தொடர்ந்தன. காரோட்டி ஆம்புலன்ஸ் வண்டியில் கொண்டு செல்லப்பட்ட நோயாளியின் குடும்ப உறுப்பினர் அல்ல என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளையில் ஆம்புலன்ஸ் வண்டியை பின்தொடர்ந்த மோட்டார் சைக்கிளோட்டியை போலீஸ் தேடி வருவதாக இக்பால் கூறினார். கிக் தொழில்துறையினரை பாதுகாக்க ஆணையம் தேவை, தத்தோநாதன் வலியுறுத்து. உணவு விநியோகம், பொருள் பட்டுவாடா உட்பட கிக் தொழில்துறையில் ஈடுபடுவோரின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் பங்கேற்பு நிலைத்தன்மையையும் இருக்கவும் தனி ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என மலேசிய உற்பத்தியாளர் கூட்டமைப்பான FMM தொழிலாளர் மூலாதார குழுவின் தலைவர் தத்தோநாதன் K சுப்பையா வலியுறுத்தினர். போக்குவரத்து, டெலிவரி சேவைகள் மற்றும் சுயதொழில் போன்ற துறைகளில் நூற்றுக்கணக்கான மக்களை வேலைவாய்ப்பில் ஈடுபடுத்தி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக கிக் தொழில்துறை வளர்ந்துள்ளது. தற்போது இருக்கும் சட்டங்களில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் கிக் தொழிலாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். எனவே கிக் தொழிலாளர்கள் ஆணையத்தை உருவாக்குவதில் மனிதவள அமைச்சு, தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சின் கீழ் கிக் தொழிலாளர்களின் ஆணையம் தெரிவிக்க வேண்டும். கிக் தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அனைத்து பங்காற்றிய போதிலும் EPF மற்றும் சொக்சோ போன்ற சமூக பாதுகாப்பு வசதியின்றி இருக்கின்றனர். இதனால் குறைந்தபட்ச ஊதியம், காப்பீடு மற்றும் வேலை சம்பந்தமான சலுகைகளை பெற முடியாத சூழ்நிலைக்கும் அவர்கள் உள்ளாகி உள்ளனர். சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற ஆசியான் நாடுகள் கிக் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. அந்த அணுகுமுறையை மலேசியாவும் பின்பற்ற வேண்டும் என நாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். கடன் பெற்றவரின் வீட்டை பெட்ரோல் குண்டு மற்றும் வர்ண கலவையை வீசி வட்டி முதலையிடம் 17 வயது பெண் கூலியாக பணம் பெற்றுள்ளார். கடன் பெற்றவரின் வீட்டை எரிப்பதற்காக வட்டி முதலையிடம் 17 வயது பெண் பணம் பெற்றதாக விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. அப்பெண் வட்டி முதலைகளிடம் கூலிக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வீடுகளில் 3 முறை பெட்ரோல் குண்டு மற்றும் வர்ண கலவையை வீசி தேச துரோகம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில்
தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எம் குமரேசன் தெரிவித்தார். நவம்பர் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அப்பெண் தாமன் புக்கிட் இண்டா மற்றும் கங்கார் புலாயில் 2 சம்பவங்களில் பெட்ரோல் குண்டு மற்றும் பெயிண்ட் வீசிய சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். நவம்பர் 27ஆம் தேதி ஸ்கூடாய் தாமன்தாமை ஜெயாவில் அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி கடனை திரும்ப செலுத்தாதவரின் வீட்டிற்கு பெட்ரோல் குண்டு வீசியதை விசாரணையில் அந்த பெண் ஒப்புக்கொண்டதோடு வீடு அல்லது காரை எரிப்பதற்கு 1000 ரிங்கிட்டும் வீட்டில் வர்ண கலவையை ஊற்றுவதற்கு 600 ரிங்கிட்டையும் கூலியாக பெற்றுக்கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்ததாக குமரேசன் கூறினார். வட்டிக்கு வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த தவறியவருக்கு தெரிவிக்கப்பட்ட மிரட்டல் குறிப்பில் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் மூலம் அந்த வட்டி முதலை கும்பல் அண்டை நாடான சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது என செய்தியாளர் கூட்டத்தில் குமரர் கூறினார். ஊழியர்களுக்கு வாய் போட்டு தொடர்பு சாதனங்களை வேவு பார்ப்பது ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிராக புதிய வழக்கு. தனது ஊழியர்களின் தனிப்பட்ட தொடர்பு சாதனங்களையும் ஐக்ளவுட் கணக்குகளையும் வேவு பார்த்ததாக ஆப்பிள் நிறுவனம் புதிய குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளது. அதோடு சம்பளம் பற்றியும் வேலை சூழல் பற்றியும் ஒருவருக்கொருவர் பேச ஆப்பிள் தடை விதித்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தில் டிஜிட்டல் விளம்பர பிரிவில் பணியாற்றும் அமான் பக்தியார் என்பவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில நீதிமன்றத்தில் அவ்வழக்கை பதிவு செய்துள்ளார். வேலைக்காக ஊழியர்கள் பயன்படுத்தும் தங்களது சொந்த தொடர்பு சாதனங்களில் மென்பொருள் ஒன்றை பதிவிறக்கம் செய்யுமாறு அந்நிறுவனம் கட்டாயப்படுத்துகிறது. அந்த மென்பொருள் உதவியுடன் ஊழியர்களின் மின்னஞ்சல், புகைப்பட கேலரி, சுகாதார விவரங்கள், விவேக கைபேசியின் தரவுகள் மற்றும் இதர சுய விவரங்களை ஆப்பிள் ஊடுருவி வருவதாக அந்நபர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது வேலை சூழல் குறித்து பாட்காஸ்ட் பேட்டியில் பேசுவதற்கும் தமக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2020ஆம் ஆண்டு முதல் ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் பக்தா கூறினார். தனது தனிப்பட்ட லிங்க்டின் சமூக ஊடக பக்கத்திலிருந்து நிறுவனத்தின் வேலை சூழல் பற்றிய விவரங்களை நீக்குமாறும் ஆப்பிள் அவரை உத்தரவிட்டதாம். சட்டவிரோத கண்காணிப்பு கொள்கை, தகவல் அளிப்போர் பாதுகாப்பு சட்ட மீறல், போட்டித்தன்மைக்கு தடை விதித்தல், வேலை சந்தையில் ஊழியர்கள் சுதந்திரமாக செயல்பட முட்டுக்கட்டையாக இருத்தல், பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதித்தல் என ஆப்பிள் நிறுவனத்தின் மீது சரமாரியாக புகார்களை அடுக்கியுள்ளார். இவ்வேளையில் இவ்வழக்கு குறித்து கருத்துரைத்த ஆப்பிள் நிறுவனத்தின் பேச்சாளர் அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முகாந்திரம் இல்லாதவை என்றும் சட்டப்படி அவர்கள் அதனை அணுகுவோம் என்றும் கூறினர்.